ஹாய் எவ்ரிவன், நான் டாக்டர் சசிதரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் டாபிக் என்னென்னா ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம் சொல்லுவோம். ஸோ நீங்கள் நிறைய டைம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்கள் வீட்டில் ஒரு வயசானவங்க இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு இந்த சுயநினைவு தெளிவாக இல்லாத போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு நிறைய டைம் அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸ்ட்ரோக்னா என்ன, எதனால் இது நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துச்சு, ஸோ அந்த மாதிரி 1008 சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக்னா என்ன, எதனால் வருது, அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழலான்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்ட்ரோக் அல்லது பக்கவாதம். இது என்னன்னு சொல்லுவோம்னா, ஸோ உங்கள் உடம்புல மூளைன்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. ஸோ மூளை நம்மளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இந்த மூளைக்கும் அது தான் வேலையை செய்கிறதுக்கும் இந்த பிளட் சப்ளை, அதாவது இரத்த குழாய்கள் மூலயமா மூளைக்கும் ரத்த ஓட்டம் இருந்தால் தான் அது மூலயமா மூளை தன்னுடைய செயல்திறனை ஆற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள இந்த மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஒரு அடப்போ இல்லை ப்ளீடிங்கோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அது நம்ம ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். அது என்ன மாதிரி வகைன்னு கேட்டிங்கன்னா 3 டைப்பாக பிரிப்போம். ஒன்று த்ராம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று த்ராம்போ எம்பாலிக் சொல்லுவோம், இல்லைனா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவோம். ஸோ இது 3 டிஃப்ரெண்ட்டான வகையான ஸ்ட்ரோக் இந்த மூளையில் ஏற்படுற பாதிப்பை உண்டாக்குது. ஸோ ஏன் இது நம்ம 3 வகை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த த்ராம்போ எம்பாலிக் ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி, வெறும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி. பட் காரணங்கள் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா காரணங்களும் ஓரளவு சிமிலரான காரணங்கள் இருக்குது இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு எல்லாத்துக்கான காரணங்கள். ஆனால் குறிப்பிட்ட ஸ்ட்ரோக்கில் குறிப்பிட்ட காரணங்கள் கொஞ்சம் வேறுபடி ஆகும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி நான் சொல்கிற இந்த காரணங்களாக தான் இருக்கும். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா ஏஜ் ஒரு ஃபேக்டர். அதாவது நம்ம வயசு ஆக ஆக நம்ம உடம்புல இருக்கிற ரத்த குழாய், அதாவது இந்த ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் என்ற ஒரு டெபாசிஷன் அதிகமாக சேர ஆரம்பிக்கும். அது பேர் அத்திரோஸ்கிலரோசிஸ் சொல்லுவோம். அது எதனால் சார் சேருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம உணவு பழக்கங்கள் தான் மேஜராக. அதிக சேச்சுரேட்டட் ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்கக்குள்ள அதில் கொலஸ்ட்ரால் இந்த பிளட் வெசலில் தங்கக்குள்ள அது ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாளாக வருஷக்கணக்காக ஆகக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய லியூமன் சொல்லுவாங்க, அதோட சைஸ் கம்மியாகி அடப்பு ஏற்படுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அது பிரெயினில் ஏற்படக்குள்ள ஸ்ட்ரோக் சொல்கிறோம். அதே அடப்பு ஹார்ட்டில் ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். அதுதான் ஒரு வித்தியாசம். சரிங்க சார், இப்போ நீங்கள் இந்த ஒரு ஃபேக்டர் சொல்லிட்டீங்க, வயசும் அதுக்கேற்ற இந்த பிளட் வெசலோட சுருக்கங்களும் மொதல் காரணம் சொல்லிட்டீங்க. வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா இந்த வயசை தவிர? ஏன்னா அது எங்களால் மாடிஃபை பண்ண முடியாது. அதாவது மாற்றக்கூடிய காரணங்கள், நாங்கள் கவனிக்க வேண்டிய காரணங்கள் எதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ மொதல் விஷயம், மேஜரான விஷயம் ஹைப்பர் டென்ஷன். அதாவது உங்கள் உடம்புல இந்த பிபியோட அளவு நார்மலான ரேஞ்ச், அதாவது 120க்கு 90 கீழே நீங்கள் வச்சுக்கிட்டாலே நிறைய டைம் உங்களுக்கு இந்த த்ராம்போ எம்பாலிக்கோ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கோ வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிபியை ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். சார் எப்படி சார் நாங்கள் பிபி கண்ட்ரோல்டாக வச்சுருக்கிறது கேட்டிங்கன்னா அதுவும் மாடிஃபைபிள். நான் சொன்னது தான், உப்பு ஆகாரத்தில் ஒரு கம்மியான அளவான உப்பு எடுத்துக்கிறதே ரொம்ப பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த WHO ஆர்கனைசேஷனும் இந்த அளவு உப்பு தான் எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு உப்பு எடுத்துக்கணும்னு சொல்கிறதும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அது ஒரு விஷயம். நல்ல எக்ஸசைஸு, ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் என்ன கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ். இந்தியா டயபெட்டிஸோட கேபிட்டல் சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ டயபெட்டிஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. அதுவும் மேஜராக இந்த த்ராம்போ எம்பாலிக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு சுகர் ரொம்ப ரொம்ப சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி சுகர் இருக்குன்னா நம்ம டயட்டோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி நம்மளை எந்த அளவுக்கு ஃபிட்டாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வர்றதுக்கான ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சார் வேறு என்ன சார் ரிஸ்க் கேட்டிங்கன்னா ஒபிசிட்டி. நான் சொன்ன மாதிரி உடல் பருமன் ரொம்ப அதிகமாகக்குள்ள உடம்புல கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாகும். ஸோ அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா பெட்டர். பட் கண்ட்ரோல் இல்லாத போது அதுவும் இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற க்ரானிக் டிசீசஸ் லைக் கிட்னி ப்ராப்ளம், அப்புறம் நுரையீரல் ப்ராப்ளம், இந்த மாதிரி க்ரானிக்கான டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது. க்ரானிக்கான ஹார்ட் ப்ராப்ளம், இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்குது. சரி சார், எப்படி சார் நாங்கள் ஸ்ட்ரோக் எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்துருச்சுன்னு எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அடுத்து எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ குறிப்பிட்ட சிம்டம்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா தான் நடந்துட்டு இருப்பாங்க, நைட்டு தூங்குவாங்க, காலைல திடீர்னு எழுந்தால் அவங்களால எழுந்து நடக்க முடியாது. ஒரு கை கால் வராமல் இருக்கலாம், முகம் இந்த பக்கம் கோணிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கலாம், அதுக்கப்புறம் எச்சில் உமிழ்நீர் வாய் வழியாக வடிகிற மாதிரி இருக்கும்,
பேச முடியாமல் போகலாம், வாய் குளறல், பேசுகிறதுல தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இந்த கண் மூட முடியாமல் இருக்கலாம், அப்புறம் பெட்லேயே படுத்துருக்கலாம், நடக்க முடியாமல் திடீர்னு கை கால் வராமல் போகலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரோக்குக்கான சிம்டம். இந்த மாதிரி இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னா ஸோ நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும்னா நியர்பையில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஏன் கேட்டிங்கன்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரோக்குன்னு தெரிஞ்சால் தான் ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் டாக்டர் குறிப்பிட்ட ஸ்கேன்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேனில் அது வந்து த்ராம்பஸ்னால் அடப்பாயிருக்க ஸ்ட்ரோக்கா இல்லை ஹெமரேஜிக் ப்ளீடிங்காக இருக்க ஸ்ட்ரோக்கான்னு தெரிஞ்சால் தான் ட்ரீட்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த த்ராம்பஸ் ஸ்ட்ரோக்குக்கெலாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. டேரெக்டாக ஒரு பைப்பை விட்டு அந்த த்ராம்பஸ் எடுக்கிறதுக்கான நிறைய ஃபெசிலிட்டி வந்து நம்ம நாட்டில் வந்துடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க சுயநினைவு தெளிவு இல்லாமல் இருக்காங்க, கை கால் வராமல் இருக்குது, வாய் கொளறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் வாய் திரும்பி இருக்கிறது, எச்சில் உமிழ்நீர் வருது, பக்கவாதம் மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறத விட டாக்டர்கிட்ட இமீடியட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க அசஸ் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக், அதாவது நான் சொன்ன மாதிரி த்ராம்போஎம்பலிக்கா இல்லை ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெக்கவரியை வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ஒரு பெட்டர் ரெக்கவரி உங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த த்ராம்போஎம்பாலிக் ஸ்ட்ரோக், அதாவது இந்த ஸ்ட்ரோக் பற்றியோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணலாம். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.